இருந்து நடந்த ப்ரொமோலாம் பார்த்த உடனே பார்வதி அடிப்பட்ட விஷயத்தை தான் ரொம்ப பயங்கரமான விஷயமா எல்லாமே ஆன்லைனில் பேசிட்டு இருந்தாங்க. யார் மேலே தப்பு யார் மேலே சரி. சபரி வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் விளையாடும் போது அந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியோட கண்ணை வந்து அடிபட்டுச்சு. அதாவது பாட்டில் தூக்கும்போது அவள் போயிட்டு இருக்கும்போது பாட்டில் பிடுங்குற சமயத்தில் பாட்டிலையும் கையிலையும் அடிப்படல, அந்த ஒரு கைகலப்பில் வந்து பார்த்திங்கன்னா கால் இருக்கும்போது அடிபட்டுருச்சு. அது ஆக்சுவலி அது விபத்து மாதிரி தான் நமக்கு ஒரு பார்வையில் பார்க்கும்போது விபத்து மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் சபரி வந்து காலில் பட்டதுங்கிறத சொல்லிட்டான், அது கன்ஃபர்ஷன் பண்ணிடுறான் அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து ஆன்லைனில் பேசி கடந்தாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. அந்த வயவுள்ள விளையாடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி வந்து அந்த என்ன சொல்கிற அந்த கைகளை நடக்கும்ல, அப்போ வந்து கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக இல்லாத டைமில் டக்குன்னு ஏதோ பட்டுருச்சு. பட்டவுடனே அது வீங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க கேம் ஆடினாங்க. பட் ஆனால் பார்வதி வந்து ஆரம்ப டைம்லேருந்து மட்டும் இல்லைங்க, இந்த சர்வைவர் ப்ரோக்ராம் காலத்துலேருந்தே பார்வதிக்கு வந்து ஃபிசிக்கல் டாஸ்கில் பெரிய அளவுக்கு சமாளிக்க தெரியாது, பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலாம் வராது. ரொம்ப கஷ்டம். ரொம்ப சாதாரணமான சில டாஸ்க் வரும். பால் தூக்கிட்டு வந்து உருட்டிட்டு போகிற மாதிரி ஒரு டாஸ்க் வரும் சர்வைவர் ப்ரோக்ராம். அதில் கூட ஒழுங்காக பண்ண தெரியாது, அந்த இது கிடையாது. ஆனால் டாஸ்க்கு முடிஞ்ச உடனே அது தோற்று போய்ட்டு தான் ஒத்துக்கிற மனநிலையும் பார்வதிக்கு என்றைக்குமே இருந்ததா சரித்திரமே கிடையாது. எப்படியாவது பேசி அதாவது நான் டாஸ்கில் தோற்றுட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி பேசி அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், பேசி அதை மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலை வந்து பார்வதிக்கு வந்து இன்றைக்கி அதான் நடந்துச்சு. அது வந்து அந்த ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து ரொம்ப ஹார்டாக நடந்துக்கிட்டாங்க. இவன் யார் சபரி எப்படியாவது நம்ம வந்து இந்த வீட்டு தலைவராக ஆடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே வந்து அவனும் ஆடிட்டுருக்கான் அப்படிங்கிறலாம் ஓகே. அதை தாண்டி பார்வதி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து மார்க்கிங் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆடிட்டுருக்கீங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு ஒன்று சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அந்த இடத்துல நின்றுட்டு பார்வதி வந்து நல்லா கேம் ஆடிட்டுருக்காங்க அப்படின்னா ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது பார்வதிக்கு தெரிஞ்ச எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும். இப்போ என்னென்னா ஒட்டுமொத்தமாக பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்க எல்லாருமே பார்வதிக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க. ஏன்னா அந்த விசிபிலிட்டி அங்கே வந்திருக்கு. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கிற விஷயத்துக்குள்ளே வந்து நிறைய பல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால் பார்வதி மேலே வந்து வன்மத்தை யார் கொட்ட முடியுமோ அது எல்லாத்தையுமே கட்ட கொட்டிட்டு இருக்காங்க. 2 ப்ரோமோவும் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படின்னா இந்த இப்போ விக்ரமுக்கு பார்வதிக்கு அந்த டிஸ்கஷன் எப்படின்னா டாஸ்க் முடிச்சுட்டு வரும்போதே நீ என்ன மார்க் பண்ணிகிட்ருக்க, நீ என்ன பாடி ஷேமிங் பண்ணிகிட்ருக்கன்னு விக்ரம் திட்ட, இந்த பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா அதை பார்வதி வந்து பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டுருக்குது. ஆக இந்த டாஸ்கில் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளே அந்த யாருன்னு பார்த்திங்கன்னா பார்வதி தான். மீது எல்லாருக்குமே அடிபடாமல் பார்வதிக்கு மட்டும் ஏன் அடிபடுதுன்னா ஜெயிக்கிறதுக்கு வந்து யார் ஜெயிக்கக்கூடிய ஆள் இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து தன்னுடைய சக்திக்கு மீறி அந்த கேம் ஆடுற முயற்சி பண்ணுறது, தன்னுடைய அது ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த கேமில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சிக்காமல் ரொம்ப வேகத்தில் போய் ஆடி அதில் அடிபட்டுற வேண்டியது. அடிபட்டதுக்கு அப்புறமேட்டு அதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அடிபட்டதுக்காக ஃபீல் பண்ணணும், அது எல்லாமே கரெக்டு. ஆனால் ஒரு விஷயம் பார்வதி சொன்னது கரெக்டு, அடிபட்ட பிறகு வந்து கொஞ்சம் எம்பத்திலாம் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற யாருக்கோ இதோ வந்து கனிக்கோ இல்லை வந்து திவ்யாவுக்கோ இல்லை வேறு யாருக்குன்னா அடிபட்டிருந்தாலுமே அதை இன்னும் பயங்கரமான விஷயமா வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பாங்க. பட் ஆனால் இவங்க அவ்வளவு ஈடுபாட்டோடு வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பார்க்கலைங்கிறது தப்பு. இன்னும் பயங்கரமாக ஈடுபாட்டோடு பார்த்துருக்கணும். அந்த நேரத்துக்கு பார்த்தாங்களே தவிர அதை தாண்டி பயங்கரமாக வந்து யாருமே வந்து அதை ஒரு பொருட்டாக நின்று அந்த அடிபட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கல. கேம் முடிஞ்ச பிறகு கூட பார்வதிகிட்ட நின்று அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு பண்ணலை. எல்லாருமே அந்த பிள்ளை உட்காந்து தனியாக உட்காந்து அழுதுன்னு கிடையாது. இப்போ லைவில் உட்காந்து அழுதுட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ நடந்துகிட்ருக்குது. அதுதான் அடுத்த ப்ரோமோ ஒன்று வந்துச்சுல்ல, அது டிஸ்கஷன் பண்ணிவிட்டு சண்டை போட நைட்டு நடந்த சண்டை இருக்குல்ல, அது வந்து அன்றைக்கி தான் அப்போ தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற யாருக்காவது அடிபட்டுருந்தால் நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா? அப்போ அந்த சிம்பத்தியோ அந்த எம்பத்தியோ ஏன் மேலே வரல அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. அது ஏன் வரலைன்னா நமக்கு வந்து வாய் ஜாஸ்தி, அந்த வாய் அதிகமாக பேசினால அந்த சிம்பத்தி மேலே வர மாட்டேங்குது. போய் பேசினா கூட போய் சப்போர்ட் பண்ணி போய் பேசினா கூட எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நீ சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம்னு இல்லை, அதனால தான் இரிட்டேட் ஆயிடுவாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தன் போய் சப்போர்ட் பண்ண போய் நின்னா கூட எனக்கு தெரியும், இதை வச்சு நீ என்ன கேம் வர பார்க்குறியா, இதை வச்சு நீ என்ன லைவில் வர பார்க்குறியா, இதை வச்சு நீ வந்து ப்ரொமோவில் வர பார்க்குறியா, கண்டென்ட் கொடுக்குறாரா கண்டென்ட் அப்படின்லாம் நீ பேசுவல. அதனால தான் அவங்க யாருமே பெருசாக அவங்க மேலே சிம்பத்தி காட்ட மாட்டேன்றாங்க, எம்பத்தியும் காட்ட மாட்டேன்றாங்க. அதுதான் பார்வதி வந்து நடக்கிற அதாவது பார்வதியோட மனநிலையில் தனக்கு அநியாயம் நடக்குதுன்னு நினைக்கிறதுல அதுக்கு உண்டான காரணம் இதுதான் இப்போதைக்கு நடந்துருக்குது. மற்றபடி பெருசாக இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில. இப்போ தான் அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க. டாஸ்க் முடிஞ்சு சபரி வந்து இதாகிட்டான், வீட்டு தலையாகிட்டான். அதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு டீசெண்டாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கான், யார் என்ன டாஸ்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு. திவ்யாவையும் பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் கிளீனில் போட்டிருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் பேசுறதுக்கான நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். திவ்யாவையும் பார்வதியும் ஒரே இடத்துல போட்டோம்னா அவங்க 2 பேரும் என்ன மாதிரி கன்னிங்கான விஷயங்கள்லாம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி நடந்த சம்பவம் நான் நினைக்கிறேன். இதுக்கு தாண்டி என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க. பார்வதி பக்கம் நியாயம் இருக்குதா, இல்லை வந்து சபரி பக்கம் நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம்.